அத்தியாயம் 35. எதிர்பாராத நேரத்தில் கரண்ட் ஷாக் அடித்து விட்டதைப் போல் திகைத்துப் போய் விக்கிராந்தை பார்த்தாள் வைஜெயந்தி. விக்கிராந்த் அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான். விக்கி, ஆமாம் பெரியம்மா, எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களே விரும்புறேன். நீங்க இப்படி வேற மாப்பிள்ளை பார்க்கறது தெரிஞ்ச பிறகும் நான் பேசாமல் சும்மா இருக்க முடியாதே. வேண்டாம் விக்கிராந்த், இதெல்லாம் சரியா வராது. ஏன் அப்படி சொல்றீங்க? நான் பிரியாவை சந்தோஷமா பார்த்துப்பேன். அது எனக்கு தெரியும்பா. ஆனால் எனக்கு இப்போ சொந்தமுன்னு உதவிக்கு இருக்கிறதே உங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான். அவங்க இதை கேட்டா, மம், வேண்டாமே விக்கி. பெரியம்மா, முதல்ல பிரியாவை கல்யாணம் செய்துக்கிறியான்னு என்கிட்டே கேட்டதே அம்மாதான். என்ன? வைஜெயந்தியின் குரலில் நெகிழ்ச்சி இருந்தது. ஆமாம், நான் அப்போவே சரின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் எங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கும். நான் தான் லூசு மாதிரி. சரி, அதை விடுங்க, நீங்க சொல்லுங்க. நான் பிரியாவை கல்யாணம் செய்துக்கிறேன், உங்களுக்கு சம்மதமா? நான் என்ன சொல்ல? அம்மா பிரியாக்கு சம்மதம்னா அவங்களுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பிரியா கிட்ட நேரா பேசுறதுக்கு முன்னாடி உங்க கிட்ட இதை சொல்லி பேசிட்டு போகத்தான் வந்தேன். மம், பிரியா உங்க மகனை சாரி அவர் பேர் ஞாபகம் இல்லை விரும்பி கல்யாணம் செய்துக்கிடாங்களா? வைஜெயந்தி தன்னையே மறந்துவிட்டவள் போல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். பிரியா அதிகமா யார் கூடவும் பேச மாட்டேங்கிறாங்க. சிரிக்குறது கூட யோசிச்சுதான் சிரிக்குறாங்க. ஊரு பேச்சை எடுத்தாலே அவங்க முகம் மாறி போகுது. 10 வருஷம் கழிச்சும் இந்த அளவுக்கு அவங்களை பாதிக்கிறதா இருந்தால் எவ்வளவு அன்பு அவங்க மனசுல இருக்கணும். தெரிஞ்சுக்க தான் கேட்கிறேன். தப்பா நினைக்காதீங்க பெரியம்மா. தப்பா நினைக்க என்ன இருக்கு விக்கி? பிரியா அப்படி ஒதுங்கி இருக்கிறதுக்கு காரணம் அவ மனசுல இருக்க அன்பு இல்லைப்பா. வெறுப்பு. அருவெறுப்பு. வெறுப்பா? மம். சாக்கடையா நினைச்சா குற்றாலத்துல குளிக்குற மாதிரி சுகமாவா இருக்கும்? அருவெறுப்பா தானே இருக்கும். என்ன சொல்றீங்க பெரியம்மா? விக்கி, இந்த விஷயம் உங்க அம்மா அப்பாக்கு தெரியும், இப்போ உன்கிட்ட தான் சொல்றேன். உனக்கும் இது தெரிஞ்சு இருப்பது நல்லது. விக்கிராந்திற்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் பிரியா பற்றிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். எனவே ஆர்வத்துடனே, என்ன விஷயம்? சொல்லுங்க, என்றான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாவுக்கு நடந்தது கல்யாணம் இல்லைப்பா. கருமாதி. அப்போ பிரியாவோட குடும்பம் எங்க பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. சின்ன வயசிலேயே அவ அம்மா இறந்துட்டாங்க. அவ அப்பா சரியான குடிகாரன். பிரியா, அவ தங்கை சத்யா 2 பேருமே தங்கமான குழந்தைங்க. பிரியாவுக்கு அப்போதே என் மேல பாசம் அதிகம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு என் கூடவே சுத்திட்டு இருப்பா. படிப்புல பயங்கர சுட்டி அவ. படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசை அவளுக்கு இருந்துச்சு. நீ சொன்னியே அவ பேச மாட்டேங்கிறா, சிரிக்க மாட்டேங்கிறான்னு, அதெல்லாம் இப்போதான். அப்போ எல்லாம் வெள்ளிக்காசை கொட்டினது போல அவளோட பேச்சும் சிரிப்பும் நிக்கவே நிக்காது. எப்போதுமே சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டே இருப்பா. அப்புறம், ஏன் இப்படி? என்ன ஆச்சு பெரியம்மா? என்ன ஆகணும்? அதுதான் பிள்ளைன்னு ஒரு தருதலை எனக்கு பிறந்திருந்தானே. நல்லவனா வளர தயாள்னு பேரு வச்சோம். என்ன பிரயோஜனம்? ஊருல இருக்க அத்தனை கெட்ட பழக்கமும் அவன் கிட்ட உண்டு. தண்ணி அடிச்சுட்டு ரவுடித் தனம் செய்துட்டு ஊரை சுத்துறது தான் அவன் பிழைப்பே. அவனை பார்த்தாலே எல்லோரும் 4 அடி தள்ளி போவாங்க. பெரிய பெரிய ரவுடிங்க கூட எல்லாம வேற அவனுக்கு சகவாசம் இருந்தது. அவனை என்ன செய்யறதுனே புரியாமல் குழம்பி வருத்தப்படும் போதெல்லாம் பிரியா தான் எனக்கு சமாதானம் சொல்வா. ஓ, பிரியா ஒரு பூ மாதிரி விக்கி. அவளை பார்க்கும்போதே மனசுக்குள்ள சந்தோஷம் வரும். அவளோட பேச்சும் சிரிப்பும் தான் எனக்கு பெரிய துணை. நீளமா பூவை கட்டி வச்சுக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவளுக்கு தினமும் தலை வாரி விடுவேன். தாவணி கட்டி தலைவாரி பூவோட அவளை பார்க்கும்போது கோவில்ல இருக்க அம்மனையே பார்க்குற மாதிரி இருக்கும். மம். ஆனால் எல்லோருக்கும் அப்படி இருக்காதுன்னு இந்த பைத்தியக்காரிக்கு அப்போ புரியலை. அப்போ பிரியா 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருந்தா. ரிசல்ட்டும் வந்துச்சு, நிறைய மார்க் வாங்கி இருந்தா. மதுரையில காலேஜ் சேர உதவி செய்றேன்னு அவளோட ஹெட் மாஸ்டர் சொன்னார்னு சந்தோஷமா என்கிட்டே வந்து சொல்லி சாக்லேட் கொடுத்தா. நான் சந்தைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். போயிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போனேன். திரும்பி வந்த பிறகு பிரியா அரவமே இல்லை. கூப்பிட்டு பார்த்தாலும் ஒரு சத்தமும் இல்லை. 7 மணி போல இருக்கும். டியூஷன் போயிருந்த சத்யா அழுதுட்டே வந்து பிரியா பேசாம எப்படி இருக்கான்னு சொன்னா. என்னவோன்னு பதறி போய் பார்த்தா நான் அங்கே பார்த்தது. விக்கி அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான். பிரியா பூ மாதிரின்னு சொன்னேனே விக்கி, அந்த பூ கசங்கி போய் இருந்தது. அவ இருந்த கோலத்தை பார்த்து எனக்கே குல நடுங்கி போச்சு. அவளை பேச வைக்கவே நிறைய நேரமாச்சு விக்கி. அழுகை, ஒரே அழுகை. அழுது ஓஞ்சு முடிச்சு அவள் சொன்னது, அவங்க அப்பாவுக்கு குடிக்க சாராயம் நிறைய வாங்கி கொடுத்து தனியா இருந்தவ கிட்ட. அதற்கு மேல் கேட்க முடியாமல், புரியுது பெரியம்மா, என்றான் விக்கிராந்த் குரல் மெல்ல நடுங்க. வைஜெயந்தி சேலை தலைப்பில் கண்ணை துடைத்து கொண்டாள். அப்போ உங்க அம்மா மாதிரி யாராவது எடுத்து சொல்ல எனக்கு துணையா இருந்திருந்தா நல்ல முடிவு எடுத்திருப்பேனோ என்னவோ, ஆனால் அப்போ எனக்கு வேற எதுவும் தோணலை.
இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும்னு கேள்விதான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் நான் பெத்தவனாச்சே. பிரியாவுக்கும் நல்லது செய்றேன்னு என் வயத்தில பிறந்த அந்த படுபாவிக்கே அவளை கல்யாணம் செய்து வச்சேன். அவனை உருட்டி மிரட்டி தான் சம்மதிக்க வச்சேன். ஆனால் பிரியா பாவம்டா. உயிரே இல்லாதது போல தான் இருந்தா. விக்கிராந்த் உதடுகளை இறுக மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்தில அவனோட பிணம் பக்கத்து ஊரு கிணத்துல மிதந்தது. வேற ஒரு ரவுடியோட தங்கை கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்னு அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. விக்கிராந்த் இப்போதும் சிலையாக அசையாமல் அமர்ந்திருந்தான். அவன் சாகுறதுக்கு முன்பே கூட பிரியா ஒரு ஜடம் போல தான் உட்கார்ந்திருப்பா. பேச்சு சிரிப்பு எதுவுமே இல்லை. இதுக்கும் மேல அவளை அப்படியே விடக்கூடாதுன்னு அவளோட எம் உதவியோட சென்னையில காலேஜ்ல சேர்த்தேன். அதுக்கு அப்புறம் அவ படிச்சு வேலைக்கு போய் எல்லோரையும் கரை சேர்த்துட்டா. ஆனால் அவ வாழ்க்கைதான் கேள்விக்குறியா இருக்கு. வாழ்க்கைக்கு மொத்தமா சிரிச்சு முடிச்சிட்டது போல அவளுடைய பழைய பேச்சு சிரிப்பு எல்லாமே போயிடுச்சு. இந்த விஷயம் உனக்கு. சட்டென்று எழுந்த விக்கிராந்த் எதுவும் சொல்லாமல் வேகமாக சென்று காரை கிளப்பிக் கொண்டு சென்றான்.